Hi friends, welcome to AJ's Gourmet. பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ரெசிபி தக்கடி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து மட்டன் நெஞ்செலும்புன்னு வாங்கல, ஸோ அந்த போன் தான் வாங்கியிருக்கேன். இது நீங்கள் வேணும்னா கறியோடையும் பண்ணலாம். ஸோ நான் வந்து நெஞ்செலும்பு தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை தான் இப்போது வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 கிலோ இருக்கும். இதுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், சீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இதுக்கு மஞ்சப்பொடி வந்து லேசாக போட்டால் போதும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வேணும்னா இது நீங்கள் கறியும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைனா தலைக்கறியிலையும் செய்வாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம். நல்லா ஒரு 10 விசிலுக்கு வச்சு எடுத்துடலாம். விசில்ஸ் வச்சு எடுத்தாச்சு. நல்லா வெந்துட்டு இதை நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணலாம். ஆயில் நல்லா சூடேறணும். கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், ஒரு 3 கிராம்பு, பே லீஃப் கொஞ்சம், ஒரு சின்ன சைஸ் பட்டை, 1 இன்ச் சைஸ் பட்டை, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சு வந்து ஒரு ஃப்ளேவர் வரும். கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம கரம் மசாலாவும் இதில் ஆட் பண்ணுவோம். அதனால் இவ்வளோ ஆட் பண்ணால் போதும். காரத்துக்கு பச்சை மிளகாய், இதில் பச்சை மிளகா காரம் தான், அதனால் நீங்கள் கூட வேணும், காரம் நல்லா வேணும்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம், ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் வறுத்து விட்டுருங்க. கொஞ்சம் ஒரு கை கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி எனக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்தாங்க. இது அவங்க அம்மா வச்சு கொடுப்பாங்க, எங்கள் பாட்டிலாம் வச்சு கொடுப்பாங்க அப்படின்னாங்க. பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கிட்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஹெல்தி, விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதில் ஒரு கை மல்லி இலை, ஒரு கை புதினா இலை ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தக்காளி, புளிப்புக்கு ஒரு 2 தக்காளி, நார்மல் சைஸ் தக்காளி போதும், நிறைய தக்காளி ஆட் பண்ண வேண்டாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த புதினா, மல்லி இலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். மிளகு பொடி, வத்தப்பொடி ஆட் பண்ணல, மல்லிப்பொடி, கரம் மசாலா இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகப்பொடி, மிளகு பொடி, கரம் மசாலா, மல்லிப்பொடி நல்லா வறுத்து விட்டுட்டு இதில் நம்ம அந்த குக் பண்ணி வச்சுருந்த அந்த போனை, மட்டன் போனை தண்ணியோடையே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ மட்டன் இதில் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். ஸோ வேணுமான அடுத்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அதை வேக வச்சிடலாம். அடுத்து இப்போ நம்ம டம்ப்ளிங்ஸ் பண்ண போகிறோம். அதாவது கொழுக்கட்டை மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம இதில் ஊற்றணும். கொழுக்கட்டை எல்லாருக்கும் பண்ண தெரியும், நார்மலாக செய்கிறது தான்.
ஸோ நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை அதில் ஊற்றி நம்ம ஒரு டோ ரெடி பண்ணிடலாம். இது வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த சம்பா பச்சரிசி அது கூட ஆட் பண்ணலாம். அதுவும் நல்லது தான் கிட்ஸுக்கு. வெள்ளை அரிசி தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. இந்த பச்சரிசி மாவும் வீட்டில் செஞ்சு வச்சது தான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம குட்டி குட்டியாக டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ண போகிறோம். கொழுக்கட்டை சிலர் வந்து பெருசாக போடுவாங்க. எனக்கு பெருசாக போடுறதுக்கு விருப்பம் இல்லை. நான் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் போடுவேன். அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும்ட்டுன்னு. பால் கொழுக்கட்டை மாதிரி, ஆனால் பால் கொழுக்கட்டைக்கு நம்ம குட்டியாக போடுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப குட்டியாக போட வேண்டாம். இந்த சைஸு நான் இப்போ காட்டுற சைஸை நம்ம இதே மாதிரி போட்டு வச்சுக்கிடலாம். உருண்டையாக வேணும் அப்படின்னா பால்ஸ் மாதிரி போட்டுக்கிடலாம். இல்லை அப்படின்னா நம்ம இந்த கொழுக்கட்டை மாதிரி நம்ம ஃபார்மில் ப்ரெஸ் பண்ணி அப்படியும் ஆட் பண்ணலாம். இது நம்மளுடைய விருப்பம்தான். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிடலாம். ஸோ இந்த டைமில் நமக்கு மட்டன் அந்த மசாலாவில் நல்லா வெந்திருக்கும் போனு. இப்போ இதில் நல்லா கொதிக்கும் போது நம்ம இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த சூப்பில் தான் இது குக் ஆகணும். அதனால் தண்ணி வேணும்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடலாம். ஸோ கடைசியாக கொஞ்சோண்டு மாவை நம்ம அந்த பாத்திரத்தில் வச்சுக்கிடணும். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிடணும். நம்ம பால் கொழுக்கட்டைக்கு அப்படி தான் பண்ணுவோம். அதே ப்ரொசீஜர் தான். ஸோ அது அந்த மாவு தண்ணியை நம்ம ஊற்றும்போது கொஞ்சம் பைண்டிங் ஏஜென்ட், திக்னிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். இதுதான் அந்த லாஸ்ட்டாக ஒரு கொழுக்கட்டைக்குள்ள மாவு அந்த பாத்திரத்தில் 1 இல்லை 2 கொழுக்கட்டைக்குள்ள மாவும் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிட்டு அதை ஊற்றணும். உடனே ஊற்றிடக்கூடாது. நமக்கு அந்த கொழுக்கட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறவு நம்ம ஊற்றணும். ஸோ நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஸோ டம்ப்ளிங்ஸ் நல்லா வெந்துட்டு பூன் ஏற்கனவே நம்ம 10 விசில் வச்சாச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு. சிலருக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிறது பிடிக்கும். அப்படின்னா நீங்கள் வந்து கொழுக்கட்டையை நல்லா தண்ணி கம்மியாக விட்டு நல்லா டைட்டாக பிடிச்சி போட்டுக்கிடலாம். இப்போ இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். நல்ல திக் பால், பால். இந்த தக்கடிக்கு நான் எடுத்துருக்கிறது ஒரு தேங்காய், ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன், பெரிய தேங்காய். தேங்காய் பால் ஆட் பண்ணுறது நல்லது தான். இது அட்லீஸ்ட் இந்த ரெசிபியை ஒரு 10 நாளுக்கு ஒரு தடவை, இல்லை முடிஞ்ச ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஒல்லியாக இருக்கிற பிள்ளைங்களுக்கெலாம் இது சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்லா உடம்பு போடும். சால்ட் கம்மியாக இருந்தது, அதனால் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நமக்கு இப்படியே கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரைட்டு, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.